ஊர் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மலேரியம்மன் மாரியம்மன் 2 சாமி. அந்த 2 சாமி தான் அந்த ஊருக்கே தெய்வம்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மாசமா நடக்கும் திருவிழா. அந்த 2 சாமிக்குமே நடக்கும். ஆனால் மாரியம்மன் அந்த கோயிலை மட்டும்தான் தேரில் சுற்றி வருவாங்க. மலேரியம்மன் வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே இந்த ஒரு வருஷத்தில் இந்த 4 நாளுக்காக தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுவோம். திருவிழா என்னமோ 1 மாதம் தான் நடக்கும். ஆனால் நாங்கள்லாம் வர்றது 4 நாளைக்கு தான் வருவோம். 4 நாள் தான் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. இத்தனை வருஷத்தில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் முன்னாடியே வந்திருந்தது. டெய்லி ஆர்கெஸ்ட்ரா, பாட்டு கச்சேரி, நாடகம்னு ஒன்று ஒன்றா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. இந்த தடவை முன்னாடி வந்ததுனால தான் அதுவும் தெரிஞ்சிச்சு. நான் ஆர்கெஸ்ட்ரா பார்த்ததே கிடையாது. சரி எல்லாரும் போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 10 o'clock எல்லாரும் கிளம்பிட்டோம். வந்தால் தான் தெரியுது யாருமே தூங்கலை, எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு. பாட்டு கச்சேரிக்கு வந்து முத்து சிற்பி வந்திருந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செலிப்ரிட்டி வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. புது பாட்டும் பண்ணாங்க, பழைய பாட்டும் பண்ணாங்க. ஆர்கெஸ்ட்ராலாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு 2 o'clock போல் தான் கிளம்பி அங்கேருந்து வீட்டுக்கு வந்தோம்.